ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கும் ஹீரோயினுக்கும் ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துடுது. அதுக்கப்புறமா அவங்களோட லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பெட்டில் இருக்கிறத தான் காட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ தான் கண்ணை விழிச்சு பார்க்குறா. நான் தெளிவாக தான் இருக்கேன், இருந்தாலுமே நைட்டு நடந்ததை நினச்சி இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் நைட்டு என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் இருந்து வந்துகிட்டு இருக்கும் போது அவளோட ஃப்ரெண்டு, அவளோட பேர் வைவை, அவள் கால் பண்ணி என்ன சொல்கிறான்னா, தயவு செஞ்சு எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணடி. அண்ணன் ஃபாரின்லேருந்து வந்துட்டான், ஆனால் வீட்டுக்கு வராமல் ஏதோ ஒரு கிளப்பில் உட்காந்து பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்கான் போல, அவனை மட்டும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லும் போது, உங்கள் அண்ணனை பல வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் பார்க்க போகிறேன், இந்த நிலைமையிலேயே பார்க்கணும், எதுக்கடி எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அவள் உடனே கெஞ்சுறா. சரி சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு ஹீரோவை இப்போதான் ஹீரோயின் பார்க்க போகிறா. 10 வருஷமா ஹீரோயின் ஒன் சைடா நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆனா ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது. இப்ப மறுபடியும் நம்ம இவனை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. உள்ள போய் பார்த்தா ஹீரோ பயங்கரமா குடிச்சிட்டு அப்படியே ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். வைவை தான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னா, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது, உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீ எதுக்காக என்ன கூட்டிகிட்டு போகணும், அவசியமே இல்லை அப்படின்னும் போது, அப்போ தான் அவள் சொல்கிறா, வைவை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னையும் தான் நல்லாவே தெரியும், நீங்கள் நானும் கூட தான் சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே பழகிட்டு வந்துட்டு இருந்திருக்கோம், என்ன எதுக்காக இப்படி அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை கண்டிப்பாக இந்த நிலமையில நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வீடு போய் சேர மாட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, அப்போனா நான் உன்னை அவாய்ட் பண்ணக்கூடாது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். ஐயோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் யாருன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கு நல்லாவே தெரியும் நீ யாருன்னு சொல்லிட்டு, தெரிஞ்சுதான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிஸ் பண்ணுறான். என்னதான் 10 வருஷமா நான் இவனை லவ் பண்ணியிருந்தாலுமே இந்த நிலைமையில அவனோட மூஞ்சில நான் முழிக்க ஆசைப்படலை, இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடியே எஸ்கேப் ஆக பார்க்குறா. ஆனால் ஹீரோ எழுந்துடுறான். எங்கே போகிற, எதுக்காக இந்த திருட்டுத்தனம் பண்ணுற, அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். நேற்று நடந்த விஷயத்த ஒரு ஆக்சிடெண்ட்டாக நினச்சி மறந்துடுவோம், நம்ம 2 பேருமே அடல்ட் தானே, அதனால ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்போனா அடால்ட்டுன்னு சொல்கிற, அதனால நீ எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேச வேண்டிய டைலாக்லாம் ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே என்னது ரெஸ்பான்சிபிலிட்டியா, நீங்கள் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணீங்க, நான் என்ன இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ உன்னோட ஐடி கார்டை வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறான். வச்சுருக்கேன், அது எதுக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, வா என் கூட அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். அடுத்த சீன்லேயே பார்த்தா இவளை கூட்டிகிட்டு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுறான் வெட்டிங்கை. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறா. இருந்தாலும் மனசுக்குள்ளே அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷமாக இவனை லவ் பண்ணிட்டு இருக்கா, இவன் திரும்பியே பார்க்கல அப்படின்னாலும் அந்த காதல் அவளுக்கு மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா. அதையே பார்த்துக்கிட்டு இருக்காத, சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ண அப்படின்னு சொல்லும் போது, பேக் பண்ணுமா எதுக்கு அப்படின்னு கேட்குறா. ஆமாம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் தனித்தனியாகவே இருக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, அப்போ நான் என்ன உங்கள் வீட்டுக்கு வரணுமா அப்படின்னு கேட்குறா. பின்ன வேற எங்கே போகிற, என் வீட்டுக்கு தான் நீ வந்தாகணும், வேற ஆப்ஷன் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கத்துறா. அவளுக்கு கொஞ்சம் பயமாயிடுது. ஹீரோவை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு வீட்டில் யாருக்குமே தெரிய வேண்டாம், அவசரப்பட்டு நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், கண்டிப்பாக இவங்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, என்னோட சூழ்நிலை என்ன அப்படின்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும் இல்லையா, தயவு செஞ்சு என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் சரி ஓகே உன்னோட லக்கேஜை உடனே எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். இப்போதான் ஹீரோயினோட ஃபேமிலியை காட்டுறாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் அப்பாவோட ஒய்ஃபும் அவங்களோட பொண்ணும். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோட அம்மா தான் ஹீரோயினோட அப்பாவுக்கு செகண்ட் ஒய்ஃபு. அதனால இவளை எல்லாருமே தப்பான முறையில் பிறந்தவ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே புள்ளி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்பவுமே நேற்று நைட்டு பூரா எவன் கூட தங்கிட்டு வந்த, உங்க அம்மா புத்தி தானே உனக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேவலமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம சாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு அக்காக்காரி இருக்கா. அவன் இருக்கா இல்லையா, அவன் என்ன சொல்றான்னா, நேற்று நைட்டு நீ என்ன பண்ணியோ சந்தோஷமா இருந்தியோ இல்லையோ அதை பத்திலாம் கவலை இல்லை, ஆக்சுவலா உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்பா, சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா,
பையன் வராரு உன்னை பாக்குறதுக்கு அப்படின்னும் போது யாரு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. அப்பதான் 50 வயசு ஒரு மாப்பிள்ளைய சொல்றாங்க. அவன் வந்து பெரிய பிசினஸ் மேன். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அவனோட பிசினஸ் எல்லாமே வந்து நம்ம கூட பார்ட்னர்ஷிப்ல பண்ணுவான். அதனால நம்ம கம்பெனிக்கு ரொம்ப லாபம் அதிகமா இருக்கும். நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னும் போது ஹீரோயின் கடுப்பாயிடுது. உனக்கு வேணும்னா நீ பண்ணிக்கொடி, என்னால முடியாது அப்படின்னு சொல்றா. காண்டானவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை வந்து பலார்னு கண்ணத்திலேயே வைக்கிறா. உனக்கு எவ்வளவு திமிர இருந்தா என்கிட்டயே பேசுவ. உனக்கு எங்க குடும்பத்தோட இனிஷியலை கொடுத்தது மட்டும் இல்லாம இவ்வளவு வருஷமும் சோறு போட்டு வளர்த்தோம் இல்லையா, அதனால தாண்டி நீ இப்படியெல்லாம் பேசுற. உனக்கெல்லாம் அதுக்கு தகுதி இருக்கா? இந்த குடும்பத்து மானத்தையே நீ வாங்கிட்டு இருக்க ஒரு நாளும் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா ஹீரோயினை பேசிக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ என்னடா ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து பாக்குறதுக்கு உள்ள வரான். ஓடி போய் அக்காக்காரி என்ன பண்றான்னா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, ஐயோ நீங்க எப்போ வந்தீங்க, என்ன பாக்குறதுக்கு ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழவுறா. இப்பதான் பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. சின்ன வயசுலயே ஹீரோயினை பயங்கரமா இவங்க கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்ப கூட அவ எதனா சின்னதா தப்பு பண்ணிட்டா, எதுனா ஒன்று சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா கொட்டுற மழையா இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி வெளியிலேயே நிற்க வச்சிருவாங்க. அப்பவும் பக்கத்து வீட்டில் இருக்க ஹீரோ தான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஹீரோயினோட கண்ணத்துல அடையாளமே தெரிய ஆரம்பிச்சது. அக்காக்காரி அடிச்சது யார் ஒன்று இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோயினும் வந்து இவ தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்பனா நம்ம வாங்கினதை எப்பயுமே நம்ம வச்சுக்க கூடாது, திருப்பி கொடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கண்ணை பழுக்கிற மாதிரி பலார்னு 2 விடுறா. அவ்வளவுதான். அக்காக்காரியோட அம்மாக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. அடியே எப்படி நீ என் புள்ள மேல கை வைப்ப அப்படின்னு கத்துறா. இவங்க கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ போய் லக்கேஜ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பிடுறான். அவ பார்த்தா எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி தான் வச்சிருந்தா போல. எப்பனாலும் வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு அவ ஆவலா இருந்திருக்கா. உடனே வந்துடுறான். அதனால ஹீரோவும் அங்கிருந்து கூட்டிட்டு கிளம்பிடுறான். ஆனாலும் வந்துட்டு அப்பாவோட பொண்டாட்டி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இது பாரு நீ போக கூடாது, உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காரு அப்பா அப்படின்னும் போது ஹீரோயின், இது என்னோட லைஃப், நான் தான் டிசைட் பண்ணுவேன். நான் இங்க இருக்கணுமா வேணாமான்றதையும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். இப்ப எனக்கு 18 வயசுக்கு கீழே இல்லை, எனக்கு 22 வயசு ஆகுது. நான் யார் கூட இருக்கணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. அவன் போன உடனே அக்காக்காரி வந்துட்டு எனக்கு அவன் வேணும்மா, அவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார், நீ தான் வந்து லீகலாக இந்த மொத்த சொத்துக்கும் வாரிசு, எங்களோட வாரிசும் நீ தான். அதனால அவனோட குடும்பத்தில் கண்டிப்பாக அந்த அப்பன் பேர் தெரியாத பொண்ணெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. என்னதான் அவளுக்கு நம்ம வீட்டு இனிஷியலை கொடுத்தா அது உண்மையாயிடுமா? அந்த குடும்பம் கண்டிப்பாக அவளை ஏற்றுக்க மாட்டாங்க. நீ தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த மொத்த வீட்டுக்கும் மகாராணி ஆக போறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கும் கண்டிப்பா அவளை நான் விட மாட்டேன் அப்படின்னு வெறுப்பு அதிகமாயிட்டே போகுது. ஹீரோவா அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு ரூம், அதுக்கப்புறம் கெஸ்ட் ரூம் தான் இருக்கு, நான் கெஸ்ட் ரூம்ல தங்குறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ மாஸ்டர் ரூம்ல தங்கு அப்படின்னு சொல்றான். வேண்டாம் நான் கெஸ்ட் ரூம்லயே தங்குறேன் அப்படின்னும் போது இவன் கடுப்பாயிடுறான். அப்பனா வேணா ஒண்ணு பண்ணலாம், நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல தங்கிடலாமா அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இல்ல நீங்க சொன்ன மாதிரி நான் மாஸ்டர் பெட்ரூம்லயே தங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓடிடுறா. ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம சந்தோஷப்படுறதா வேண்டாமா, உண்மையா இது நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்னு பயங்கர குழப்பத்துல இருக்கா. ஹீரோயின் வெளியில கிளம்புறா. எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன், அதாவது வைவையை தான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றா. சரி சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு, ரொம்ப லேட் பண்ணாத அப்படின்னு சொல்லி அனுப்புறான். நம்மளை பார்த்து இவ ரொம்ப பயப்படுறாளோ, சரி கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். இவ தான் நம்ம ஹீரோவோட தங்கச்சி வைவை. இவ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன கேட்குறா அப்படின்னா, உங்க அண்ணாக்கு வந்துட்டு சின்ன வயசுலயே ஒரு லவ் இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன ஆச்சு? இப்போ எதுக்காக அவர் வந்துட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி சடனா அப்ராட் போனாரு, அப்புறம் எதுக்கு இப்போ திரும்பி வந்திருக்காரு அப்படின்னு எக்கச்சக்கமா கேள்வி கேட்குறா. அப்போ தங்கச்சிக்காரு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, 6 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எதுக்கு அப்ராட் போனான்னு தெரியல, எதுக்கு அவன் இப்ப திரும்பி வந்திருக்கான்னு தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா தெரியும், அவனுக்கு சைல்ட்ஹுட் லவ் ஒன்று இருக்கு, அது இன்னமும் அவன் மெயின்டைன் பண்றான் அப்படின்றதும் எனக்கு தெரியும். அவளுக்காக தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் கல்யாணம்
பற்றி யார் வீட்டில் பேசினாலும் அவன் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின் நேராக ஹீரோ கிட்ட வந்த உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நமக்கு வந்து ஆக்சிடெண்ட்டாக எல்லாமே நடந்துருச்சு, கல்யாணமும் ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு. ஆனால் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் எப்போ என்ன டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கொஞ்சம் அட்வான்ஸாக எனக்கு முன்னாடியே சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு ஓ அப்படியா, உன்னை நான் டிவோர்ஸ் பண்ணும்போது நான் அட்வான்ஸாக சொல்லணும், சரிம்மா ஓகே அதான் உனக்கு தேவை, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்கிறான். இவன் எதுக்கு நம்ம மேலே கோவப்படுறான், நம்ம என்னடா அப்படி தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன், இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் தூக்கிட்டு டக்குன்னு அவள் எங்கே போவா, அதனால அவள் யோசிக்கிறா. ஆனால் அவன் என்னென்னா கோவமாக போயிடுறா. காலையில் ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு உட்காரு சாப்பிட்டு நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன் அப்படின்னும் போது இப்போ உட்காரியா இல்லையா அப்படின்னு கத்துறான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவள் எதுனா பேசுவாளா என்ன? ஹீரோ கொண்டு போய் ட்ராப் பண்ண உடனே ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் நீங்கள் வந்து வெளியில் இறங்க வேண்டாம், அப்படியே கிளம்பிடுங்க, இங்கே யாருக்கும் இப்போதைக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆனதே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அதுக்கப்புறம் தான் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் தெரியுது நமக்கு புதுசாக ஒரு சிஇஓ வராரு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வேற யார் வருவா, நம்ம ஹீரோ தான் அங்கே புது சிஇஓவாக வரான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. ஐயோ சான்ஸே இல்லை, நம்மளோட சிஇஓ செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்னு பக்கத்தில் ஒரு பொண்ணு வேற பயங்கர குஷி ஆயிடுறா. இவளுக்கு என்னடா இவன் நம்ம இங்கே வேலை செய்கிறோன்னு தெரியும், இவன் ஒரு வார்த்தை கூட நம்மளுக்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லையா அப்படின்னு முழிக்கிறா. அதே நேரத்துக்கு அங்கே டீம் லீடர் ஒருத்தர் இருக்காரு. அவரா ஹீரோயின் கிட்ட செம்மையா வழிகிறாரு. இதாங்க தண்ணி குடிச்சிங்களா காஃபி குடிச்சிங்களான்னு மாறி மாறி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு ஓடி. இங்க ஹீரோ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவனோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு சிசிடிவி கேமரால ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு தான் இந்த டீம் லீடர் வேற ஓடி தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு, காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு செம்மையா கடுப்பாகுது. உடனே ஹீரோயினை தனியா பேசணும்னு கூப்பிடுறான். உடனே ஹீரோயினும் ரூமுக்கு போனா இந்த வேலை முடிக்கல அந்த வேலை முடிக்கல, இத்தனை வேலை பெண்டிங்ல இருக்கு அப்படி இப்படின்னு கத்துறான். இல்லை நான் எல்லாத்தையுமே வந்து முடிச்சு வச்சுட்டேன், இனிமேல் சப்மிட் தான் பண்ணோம், நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போனா வந்துட்டு நீ வேலை பண்ணிட்டு தான் இருக்கியா அப்படின்னு நக்கலாக கேட்குறான். 2 நாள் என் தாத்தாவோட பர்த்டே வருது, அதில் வந்துட்டு சொந்தக்கார பொண்ணுங்கள்லாம் வராங்களாம், அவங்க கூட எனக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மா, இன்னமும் எனக்கு வந்துட்டு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நீ எப்போதான் வந்து என்னை அலோவ் பண்ண போகிற இதை வெளியில் சொல்கிறதுக்கு, இன்னும் எப்படி தான் நீ வந்து இதை எல்லாத்தையும் எனக்கு வந்து சரி பண்ணி கொடுப்ப சொல்லு அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். இல்லை நான் வந்துட்டு ஏதாவது ஒரு ஐடியா யோசிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ், எனக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்குறா. ஓகே இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு டைம், என்னால் வந்து இந்த பிளைண்ட் டேட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது, அதை நீ தான் எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் போ அப்படின்னு சொல்லிடுறான். அந்த நாளும் வந்துடுது, இவங்களும் பர்த்டே பார்ட்டிக்கு வந்துடுறாங்க. ஏதாவது ஐடியா யோசித்து வச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். நான் யோசித்திருக்கேன், அதுக்கு தான் உங்கள் தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது சரி சீக்கிரம் ஏதாவது பண்ணு, கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறான். இவ கல்யாணம் ஆனது வெளியிலயும் சொல்லக்கூடாதுங்கிறா. அதுக்கப்புறம் எப்படி இவ வந்து இதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுவா, சரி என்னதான் பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நேராக வைவை கிட்ட போயிட்டு இதை பாரு உங்கள் அண்ணன் என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு, நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அடியே அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காண்டி, எங்கள் வீட்டில் ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கு ஆப்ஷனே இல்லை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னும் போது இல்லை ஏதாவது பண்ணு, ஏதாவது ஒரு ஐடியா கொடு, அதை வச்சு அவரோட கல்யாணத்தை வந்து எப்படியாவது அவாய்ட் பண்ணலாம், அவர் என்கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு, நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இப்போ தான் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட கசின் பிரதர் தான். ஆனால் ஹீரோயினோட எக்ஸ் லவர். அவன் வந்த உடனே நீ எப்படி இருக்க, நீ நல்லா இருக்கியா, நீயும் நானும் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்காது, சான்ஸே இல்லை பாரு இவ்வளோ நாளும் வந்துட்டு நீ அப்படியே தான் இருக்க, நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் நீ தான் என்கிட்ட பேச மாட்டேற அப்படின்னு சொல்கிறான். அப்போ உடனே வைவை காண்டாயிரா, டேய் நீ இவளுக்கு பண்ணதெல்லாம் போதும், மறுபடியும் தயவு செஞ்சு அவகிட்ட வராத, இங்கேருந்து போயிடு அப்படின்னு திட்டுறா. இவனை பார்த்த உடனே அவ்வளோதான், ஹீரோ கையில் வச்சு இந்த கிளாஸை உடைச்சிடுறான். கையில இருந்து ரத்தமே கொட்ட ஆரம்பிச்சிடுது. மறுபடியும் என்னோட லைஃப்ல நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட, நான் வந்து உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் மறுபடியும் வந்துட்டு லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படி இப்படின்னு கையை பிடிச்சி கெஞ்சுறான். இதெல்லாம் ஹீரோ பார்த்துக்கிட்டா இருப்பான். வேகமா வந்து மூஞ்சிலேயே குத்துன்னு குத்துறான். மரியாதையா என் பொண்டாட்டி மேலேருந்து கையை எடுடா அப்படின்னு வேற கத்திடுறான். எல்லாரும் எதிர்க்கும் எல்லாரும் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. இப்பதான் ஹீரோயின் வந்து ஹீரோவோட கையை பார்க்குறா. கையில ரத்தம் வருது. அதை பார்த்த உடனே அவ செம்ம டென்ஷன் ஆயிடுறா. என்ன ஆச்சு உன் கைக்கு அப்படின்னு கேட்குறா.
அதே நேரத்துக்கு ஜின்னு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா வேகமா வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிறான். இதை பார், நீ அண்ணன்றதுனால நான் உனக்கிட்ட ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இவ என்னோட லவ்வர், இவகிட்ட வந்து உனக்கு என்ன வேலை? அது இல்லாம நீ எப்படி இவ்வளவு வந்து உன் பொண்டாட்டின்னு சொல்லுவ அப்படின்னு கோவப்படுறான். எதுக்காக இப்படி நடந்துக்கிற? உனக்கும் எனக்கும் என்ன இருக்கு? உனக்கும் எனக்கும் ஒண்ணுமே கிடையாது, மரியாதையை என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே எல்லாரும் எதிர்க்கும் அவனை அசிங்கப்படுத்துறா. அதுக்குள்ள ஹீரோயினோட அக்கா டென்ஷன் ஆகுறா. அது எப்படி நீ வந்துட்டு அவளை பொண்டாட்டின்னு சொன்ன? அது எதுக்காக சொன்ன? ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் திருன்னு முழிக்கிறா. ஐயோ என்னடா சொல்றதுன்னு. அப்ப ஹீரோ உடனே என்ன சொல்றேன்னா, ஆமா இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவளை நான் லவ் பண்றேன், அதனால இவளை நான் பொண்டாட்டின்னு தான் சொல்லுவேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்க்கையும் சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஹீரோட கையில கட்டு போட்டுட்டு இருக்கா. நான் வந்து தேவையில்லாம உன்னோட விஷயத்துல தலையிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி என் மேல நீ கோவப்படுவியா அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் கிடையவே கிடையாது, அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னும் போது நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவனு கிடையாது, இதுக்கப்புறம் யார் உன்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன், இனிமே நான் அவன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். ஹீரோட கையில் அடிபட்டு இருக்கிறதுனால ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவனுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்போ கரெக்டான சூட்ல தான் இருக்கு, இது ஓகேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ளே ஹீரோ உள்ள வந்துடுறான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உள்ள இருக்கேன்னு தெரியாமே வந்துட்டியா அப்படின்னு சொல்லும் போது, நான் ஏன் வந்துட்டு தெரியாம வரணும், நீ என்னோட ஒய்ஃப் தானே, நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறான். அடே எப்ப ஆளை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து வேகமா ஓடி போயிடுறா. ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் பயமா இருக்கு. திடீர்னு அவனோட எக்ஸ் லவ்வரோ இல்லைன்னா வந்துட்டு சைல்ட்ஹுட் லவ்வோ யாரோ ஒருத்தவங்க திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். எதுக்காக இவன் வந்து நம்ம கிட்ட இவ்வளவு க்ளோஸா இருக்கான் அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப ஃபீல் பண்றா. இப்பதான் ஹீரோவோட அம்மா கால் பண்றாங்க. நீ சொன்னதெல்லாம் உண்மையா? கண்டிப்பா நாங்க யாருமே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டோம், அந்த பொண்ணுக்கு அப்பா பேரே தெரியாது, ஏதோ அந்த குடும்பத்துல அவளுக்கு பேரை கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக அவன் தான் அப்பன் ஆயிடுமா அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பா பேசுறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் அவ்வளவுதான் லவ் பண்றேன், அவளோட குடும்ப பேரெல்லாம் நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்றான். சரி இருக்கட்டும்பா, உன்னோட தம்பி கசின் பிரதர் இருக்கான் இல்லையா, அவனுக்கும் அவளுக்கும் கனெக்ஷன் இருக்கு, அது மட்டும் இல்லாம அவளோட நியூட் ஃபோட்டோ எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்கூல் பூராவும் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு, அந்த பசங்க எல்லாருமே பார்த்தாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து கண்டிப்பா நான் மருமகளை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஏத்துக்கினாலும் ஏத்துக்கலனாலும் அவ தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்ணிடுறான். மறுநாள் ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்கும் போது ஒரு பெரிய பொக்கேவை வந்துட்டு டெலிவரி கொடுக்குறாங்க. ஆனால் அது யார் அனுப்பியிருக்கா அப்படின்ற பேரே இல்லை. ஹீரோயினுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோ தான் அனுப்பியிருப்பான், இங்க பேரை போட்டு அனுப்ப முடியாதுன்றதுக்காக பேர் இல்லாம அனுப்பியிருக்கான் போல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதை ஹீரோவே அனுப்பல போல. கேமரால பார்த்து செம்ம கடுப்பாயிடுறான். எவன் அவன் அனுப்புனான்னு தெரியலையே, ஒருவேளை அந்த டீம் லீடரா இருக்குமா இல்லைன்னா வந்து ஜின்னா இருக்குமா அப்படின்னு சொல்லி செம்ம குழப்பத்துல இருக்கான். ஹீரோயினை ரூம்க்கு கூப்பிட்டு இந்த வேலை ஆச்சா அந்த வேலை ஆச்சா அப்படின்னு கேட்டுட்டு, அந்த பொக்கே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, அதையே வச்சுக்கிட்டு இருக்க, அதையே பார்த்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னும் போது இவன் கேட்ட உடனே இவளுக்கு அவனுக்கு எப்படி தெரியும், அப்பனா கண்டிப்பா அவன் தான் அனுப்பியிருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. அப்ப உடனே இவன் என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னு பார்த்தா, அப்ப ஜிம் தான் அனுப்பியிருப்பான் போல, அதனாலதான் இவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கடுப்பாயிட்டு சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறான். ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பும் போது ஹீரோயின் அதை கொண்டு வரா. ஹீரோ என்ன சொல்றான்னா, இன்னைக்கு வண்டி இல்ல, நம்ம 2 பேரும் நடந்தே தான் போகணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை வேணும்னே வேறுபேற்றதுக்காக இப்படி பண்றான்னு, நடந்து போகணுமா 7-8 கிலோமீட்டர், அதுக்கு டாக்ஸிலையாவது போலாம்ல அப்படின்னும் போது இல்ல நான் வாக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே போலாம் அப்படின்னு ஒத்துக்கிறா. இதெல்லாம் கனவா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த கனவுல இருந்து நான் எழுந்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைக்கிறா. ஹீரோயின் கையில இருந்து நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கேவா வாங்கிக்கிறான். வீட்டுக்கு வந்த உடனே இப்பதான் ஹீரோயின் பொக்கே எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. வர வழியில குப்பை தொட்டியில போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். என்னது குப்பை தொட்டியில போட்டியா? எதுக்குடா குப்பை தொட்டியில போட்ட அப்படின்னு சொல்லி இவன் ஷாக் ஆகுறா. ஆமா அது எப்படியும் வாடி தானே போகும், அதனாலதான் நானே குப்பையில போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு செம்ம கடுப்பு. இவன் என்ன நினைக்கிறான்னா, ஹீரோ முறை வாங்கி கொடுத்துருக்கான், அதை பத்திரமா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா இவனுக்கு அது வேற யாரோ வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரியும் இல்லையா, அதனால இவன் டென்ஷன் ஆகுறான். ஹீரோயினை கோச்சிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறா. எவனும் ஒருத்தன் வாங்கி கொடுத்ததுக்கு இவ இவ்வளவு கோவப்படுறா என் மேல பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு செம கடுப்பு. மறுநாள் பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரே டைமுக்கு 2 பொக்கே வருது. ஒன்னு ரெட் கலர் இன்னொன்னு ஒயிட் கலர்.
ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நேத்து ஒண்ணு வந்தது இன்னைக்கு 2 வருது அப்படின்னு குழப்பமா இருக்கா. பொக்கேவை வாங்கின உடனே ஹீரோயினை கூப்பிட்டு விடுறான். உடனே ஹீரோயினும் வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக ரூம்க்கு வரா. எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு உடனே கையை பிடிச்சி இழுத்து மடியில உட்கார வச்சுக்கிறான். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ன போது நீ என்ன சொன்ன, அவனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தானே சொன்னேன். நானும் நம்புறேன்னு சொன்னேன். ஆனா அவன் எதுக்கு உனக்கு பொக்கே அனுப்புறான், நீ எதுக்கு அதை சந்தோஷமா வாங்கிக்கிற அப்படின்னும் போது என்னது அவன் எனக்கு பொக்கே அனுப்புனானா, அப்படின்னா நீங்க அதை அனுப்பலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னது நான் அனுப்புனேனா, நான் அனுப்புனேன்னு நினைச்சா அதை சந்தோஷமா வச்சுட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா எனக்கு இப்பதான் முறையா ஒருத்தவங்க பொக்கே தந்திருக்காங்க, அதுவும் நீங்க தந்திருக்கீங்க, அதை பத்திரமா வச்சுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா உண்மையாவே நான் அனுப்பின பொக்கேன்னு தான் ஆசையா வச்சிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமா வேற யார் அனுப்பியிருப்பா, எனக்கு நீங்க தானே பொக்கே அனுப்புவீங்கன்னு நான் நினைப்பேன் அப்படின்னு ஒன்று. சரி சரி போ, ஒயிட் கலர்ல இருக்கு பாத்தியா, அதுதான் நான் அனுப்பின பொக்கே அப்படின்னு சொல்றா. அப்படியே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். அடைச்சா நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டேன், அவன் நான் அனுப்பின பொக்கேன்னு தான் நினைச்சு அதை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை பாக்குறான். அந்த ரெட் கலர் பொக்கையை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுடுறா. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு இன்னும் சந்தோஷமாயிடுது. ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஜிம் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்பயாவது ஒரே ஒரு சான்ஸ் கூட உன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு கேட்குறான். தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அப்படின்னும் போது வேணும்னு ஹீரோயினை பேக் சைட்ல இருந்து கட்டி பிடிச்சிக்கிறான். மரியாதையா அவன் மேல இருந்து கையேடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறானா. உடனே ஹீரோயின் ஹீரோவை பார்த்த உடனே பயந்து போயிடுறா. ஐயோ இவன் என்ன நினைச்சுப்பானோ அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சு ஓடி போய் இது பாரு எனக்கு சுத்தமாவே தெரியாது, அவன் பின்னாடி இருந்து கட்டி பிடிப்பான்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து ஆக்சிடென்டா தான் நடந்துருச்சு, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லை, ஆனா இவன் இருக்கான் இல்லையா, இன்னும் ஒரு வாட்டி இவ பக்கத்துல நீ வர்றதை பார்த்தேன் அப்படின்னா உன்னை கை தனியா கால் தனியா பிச்சு போட்டுருவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்க இருந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறான். இப்பதான் ஹீரோயினோட அக்காக்காரி வரா. அவ வந்த உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, நீ இந்த மாதிரியெல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருந்தீன்னா வேலைக்கு ஆகாது, அவன் மிஞ்சிக்கிட்டே தான் இருப்பா, ஏன் கூட சேர்ந்துக்கோ, நான் பக்கவான பிளான் போட்டு அவளை தட்டி தூக்கி தரேன் உனக்கு அப்படின்னு சொல்றா. அவளே அப்பம் பேர் தெரியாதவ, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவன் ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கான், ஆனா அவங்க குடும்பத்திலேயே அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவனை ஒழுங்கா வளர்க்காம விட்டுட்டாங்க, அதனால நீ இதை பத்தி எதுவும் கவலைப்படாத, கண்டிப்பா நான் இதுக்கப்புறம் அவனை வந்து ஒழுங்கா கொடுத்து வளர்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே மேனேஜர் கால் பண்றாங்க. அதாவது இவ பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு, அதுவும் இமீடியட்டா இப்பயே போய் ஆகணும், உடனே ரெடியா இரு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினை அனுப்பவே மனசு வரல. நானும் வரட்டுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, மேனேஜர் வேற வராங்க, நீ வந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிடும் நம்ம விஷயம், நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. மறுநாள் போர் அவன் ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜே வரல. ஹீரோக்கு அதை பார்த்த உடனே கொஞ்சம் பயமாயிடுது. என்னடா இவ இன்னும் மெசேஜே பண்ணலையே அப்படின்னு டென்ஷனா இருக்கான். அதோட போன ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தான் கால் பண்றா. சாரி என்னால வந்து கால் பண்ண முடியாம போயிடுச்சு, நீங்க எங்க இருக்கீங்க, பிஸியா இருக்கீங்களா அப்படின்னும் போது கீழே வா நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்து பார்த்தா கொட்டுற மழையில ஹீரோயினுக்காக ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நாளைக்கு தான் எல்லா வேலையும் முடிஞ்சிடல, நான் வெயிட் பண்றேன், உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் மேனேஜர் கூட வந்திருக்கேன், நான் மேனேஜர் கூடயே திரும்பி போனால் தானே கரெக்டாக இருக்கும், அவங்க என்னை நம்பி தனியாக வந்திருக்காங்க, நான் எப்படி நீங்கள் வந்த உடனே அவங்கள விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின்காக அவளுக்கு ரொம்ப பிடிச்ச கேக்கை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அவளுமே வந்துட்டு செம்ம ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போதான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. ஹீரோயின் குட்டி பொண்ணாக இருக்கும் போது அவளோட அக்காவுக்கு பயங்கரமாக பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, கேக் கட் பண்ணுவாங்க, ஆனால் ஹீரோயினுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்து தனியா உட்காந்து அவ ஏங்கிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் பார்த்து ஹீரோயினுக்கு அவளுக்கு உண்மையான பர்த்டே டேட் கூட தெரியாது. அப்ப அவன் ஹீரோ சின்ன வயசுலயே கேக் கொடுத்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, உனக்கு எப்ப ஆசையா இருக்கோ அன்னைக்கு கேக் சாப்பிடு, அன்னைக்கு எல்லாமே உன் பர்த்டேன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான். ஐயோ சாரி நான் வந்து உங்ககிட்ட கேட்கவே இல்லைல்ல, நீங்க கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுக்குறா. ஹீரோவும் டேஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். பண்ணது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே நல்லா இருக்கு, நல்ல டேஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடப்பாவி ஆல்ரெடி நீ வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே பேச்சு மாற்றுறதுக்கு நைட்டு நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது
உன்னோட ரூம்ல வந்து தங்கட்டுமா, இல்லை அப்படின்னா நீ வேற எதனா ஒரு ரூம் சொன்னீங்கன்னா நான் வேணா புக் பண்றேன், என் ரூம்ல நீ வேணா வந்து தங்க அப்படின்னு சொல்றா. ஐயோ உன்கிட்ட மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமா இறங்கி ஓடிடுறா. காலையில ஏர்போர்ட்ல வந்து இறங்கின உடனே வந்து ஹீரோயின் மேனேஜர் கிட்ட இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வராரு, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறா. என்ன வாழ்க்கடா, ஒரே லைஃப். அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே ஃப்ளைட்ல வேற வரோம், மறைஞ்சு மறைஞ்சு வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே வரா ஹீரோ. அப்புறம் தான் ஹீரோக்கு ஃபோன் வருது, அவங்க அம்மா மயக்க அடிச்சு விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயினையும் கூட்டிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். ஆனா அவங்க அம்மாக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. வை ஹீரோயினை கூட்டிட்டு வெளியில போயிடுறான். அப்ப ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட தனியா பேசுறான். அம்மா நீங்க என்ன டிராமா பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுல எந்த வகையிலயும் நீங்க என்ன பண்ணாலும் மாற்றம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஜின் வந்து என்ன பண்ணான்னு தெரியும் இல்லையா, இவளை வந்துட்டு நியூரா போட்டோ எடுத்து அதை வந்து ஸ்கூல் பூராவும் பரப்பிட்டான். அந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு ஆம்பளை பசங்களும் அந்த போட்டோவை வச்சுட்டு இருந்தானுங்க. அப்பனா இந்த உலகமே பார்த்த ஒரு பொண்ணை வந்து என்னோட மருமகளை கூட்டிட்டு வரணும்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பா ஒருபோதும் அது நடக்காது அப்படின்னு கத்துறாங்க. பார்த்தா ஹீரோயின் உள்ள வந்துட்டா. அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ, எதுனா தேவைன்னா மட்டும் என்னை கூப்பிடு, மற்றபடி நான் இங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் ஹீரோயினை கூட்டிக்கிட்டு. அப்பதான் ஹீரோயின் வெளியில வந்த உடனே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எதுவுமே நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதை பாரு, உன் மனசு வலிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீ யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சின்னா என்கிட்ட சொல்லு, மற்றபடி நான் எந்த விஷயத்தையும் உன்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறான். இப்போதான் ஹீரோயின் வந்து பழைய விஷயத்த நினச்சி பார்க்குறா. ஆக்சுவலாக அக்காக்காரி இருக்கா இல்லையா, அவள் தான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரை கூப்பிட்டு ஹீரோயினை புள்ளி பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல், ஏண்டா அவளை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கலையா என்ன, அவளை பொண்ணாவே நீங்கள் நினைக்கலையா அப்படி இப்படின்னு அவனுங்களை உசுப்பேத்தி அவனுங்க தான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்கானுங்க ஹீரோயினோட பெட்ரூம்க்கு ஹீரோ வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த டைம்க்கு இவ தூங்குற மாதிரி நடிக்கிறா. இவ்வளோ நேரமாக அழுதுகிட்டு தான் இருந்தா ஹீரோ வரான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தூங்குற மாதிரி நடிக்கிறா. என்னை மன்னிச்சிடு, கிட்டத்தட்ட 6 வருஷமா நான் வந்துட்டு உன்னோட கஷ்டத்துல எதுலேயும் உன் கூட இல்லாமல் போயிட்டேன். அது என்னோட தப்பு தான், நான் போயிருக்க கூடாது. ஆனால் இனிமே வந்து அந்த மாதிரி நடக்காது. உன் நல்லது கெட்டதுல எல்லாத்தையும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போதான் இன்னும் சில விஷயங்கள்லாம் காட்டுறாங்க நமக்கு. இந்த ஜென் இருக்கான் இல்லையா, ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோயினோட ஃபோட்டோஸை காமிச்சு, இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தியா, என் கூட இருக்கும் போது தான் நான் எடுத்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் பூராவுமே வந்து ரூமரை பரப்பி விட்டுருக்கான். எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவனை அடிச்சிருக்கா. அப்பவும் அந்த பசங்க எல்லாம் நம்பாம ஹீரோயினை புள்ளி பண்ணிருக்காங்க. உங்க அம்மாவே நல்லவே இல்லை, நீ மட்டும் என்ன ரொம்ப நல்லவளா இருப்பியா, இல்ல பத்தினியா இருப்பியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அசிங்கப்படுத்திருக்காங்க. மறுநாள் காலையிலயும் ஹீரோயின் வந்துட்டு அப்செட்டாவே இருக்கா. ஹீரோ கிட்ட சரியா பேசுறது கூட கிடையாது. அப்படியே ஒரு வாரம் போகுது. ஹீரோ வந்து இப்படியே விட்டா சரிப்படாதுன்னு சொல்லிட்டு, இந்த வியாழக்கிழமை நீ ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. எந்த ஒரு பிளானும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கே தெரிய வருது, ஆக்சுவலாக சர்டிஃபிகேட் பிரகாரம் ஹீரோயினுக்கு அன்னைக்கு தான் பர்த்டே. ஸோ நம்ம கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறானோ அப்படின்னு இவளுக்கு தோணுது. ஹீரோ வந்துட்டு அன்னைக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு, இந்த ஹோட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறான். ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போகிறா. பார்த்தா உள்ள நுழையும் போதே ஒருத்தரும் வரவங்க போறவங்க எல்லாம் ஹீரோயின் கிட்ட பொக்கே கொடுக்குறாங்க. ஆனா அந்த பொக்கேவை அவ ஸ்மெல் பண்ணி பாக்குறா. ஸ்மெல் பண்ணும்போது அவளுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னடா இது, இதுல ஏன் வித்தியாசமா ஸ்மெல் இருக்கு அப்படின்னு சொல்லி முழிக்கிறா. அப்போ ஒரு லேடி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ரூம்ல தான் ஹீரோ உங்களுக்காக வெயிட் பண்றாரு, உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கதவை திறந்து விடுறா. அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியுது ஜின் தான் அந்த ரூம்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கதவையும் லாக் பண்ணி விட்டுறான். இங்க அதே நேரத்துக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு பயங்கரமா ஒரு ரூமை டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னடா இன்னும் வரலையேன்ட்டு டென்ஷன்ல இருக்கான். இது எல்லாமே அக்காக்காரியோட பிளான் தான். ஹீரோ வந்துட்டு என்னென்னலாம் பண்றான், என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணி இவனுக்கு எல்லாத்தையுமே இவ ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். அன்னைக்கு நைட்டு ஒரு நாள் நீ அவ கூட இருந்துரு, அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஸோ அதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை ரேப் பண்ண ட்ரை பண்றான். அது மட்டும் இல்லாம அது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பாக்குறான். ஹீரோக்கு ஹீரோயின் உள்ள வந்து காலவர் ஆயிடுச்சு. ஆனா அவளை காணும் அப்படின்னு தெரிஞ்சிடுது. உடனே எல்லார்கிட்டையும் கத்துறான், மரியாதையா சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அதே நேரத்துக்கு இங்க ஹீரோயினுக்கு பயங்கரமா போதையா இருக்கு. இருந்தாலும் வந்துட்டு அவ சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் மண்டை கிண்டியெல்லாம் எதோ கொண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தா சுத்தமாவே ஹீரோயினுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இவனுமே ஹீரோயினை லவ் கூட பண்ணல.
சும்மா டைம் பாஸுக்கு அவளை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கான். அதுக்கே ஹீரோயின் ஒத்து போல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவளை பத்தி எவ்வளோ வந்து ஒரு தப்பான ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் இவன் பண்ணியிருக்கான். இப்போ ஹீரோயினை அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோ கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்துடுறான். எந்த புருஷனாவது இதை பார்த்ததுக்கு அப்புறம் சும்மா இருப்பானா? போட்டு அடி பொழந்து எடுத்துறான். அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஹீரோயின் தயவு செஞ்சு நிறுத்துன்னு கெஞ்சுறா. வா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு கிளம்புறான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டாம், நீ எப்போ வருவ அப்படின்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறான். உண்மையாவே நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்குறான். இவனோட பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஹீரோயின் மறுபடியும் இதே தப்பு நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில எழுந்து ஃபீல் பண்றா. மறுபடியும் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பாக்குறா. மறுபடியும் இதே வேலையை பண்றியா நீ? எதுக்குமே நீ பண்ண தப்புக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது, ரெஸ்பான்சிபிலிட்டியா? நீயும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, எதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் தான் நேரா வந்து ஹீரோயினை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கே போறான். அங்க பார்த்தா தம்பிக்காரனை முட்டி போட வச்சிருக்கான். தம்பிக்காரனோட அப்பா அம்மா, இவனோட அப்பா அம்மா, தாத்தா எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. அப்ப சித்தியும் சித்தப்பாவும் வந்து தயவு செஞ்சு என் பையனை விட்டுருப்பா அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு சொல்றா, அவனை எந்த விதத்துல நீங்க மன்னிக்க சொல்றீங்க? அவன் என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம அதை வீடியோ ரெக்கார்டும் பண்ண பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா சத்தம் போடுறா. என்ன ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பிடாத அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோ எட்டி அவனை மிதிக்கிறான். இனிமே வந்துட்டு உனக்கு பாவம் பார்க்க போறதே இல்லை, நீ எனக்கு தம்பியும் கிடையாது, உன்னை ஜெயிலுக்கு அனுப்பியே தீர்வண்டா, யாரு தடுத்தாலும் இது நடக்காது அப்படின்னு சொல்லிடுறான். அவன் உடனே என்ன சொல்றானா, அப்பனா அவளோட அக்கா காரியம் தான் அனுப்பணும், அவளும் தான் உடனே அவளையே சேர்த்து உனக்கு கம்பெனிக்கு அனுப்புறோம் உள்ள அப்படின்னு சொல்றான் ஹீரோ. சொன்ன மாதிரி அடுத்த செஞ்சே பார்த்தா அக்கா காரியையும் போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. எல்லாமே ஆதாரத்தோட இவங்க 2 பேருமே மாட்டிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட தங்கச்சிக்காரி போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. அது எப்படி எங்க அண்ணனை வந்துட்டு இப்படி நீ மயக்கி வச்சேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இது வரைக்கும் அவன் எந்த பொண்ணையும் வந்துட்டு பிளைண்ட் டேட் போனதில்லை, லவ் பண்ணதில்லை. ஏதோ ஒரு சைல்ட்ஹுட்ல லவ் இருந்தது மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர அந்த பொண்ணு கூட அவனுக்கு எந்த அளவுக்கு லவ்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இவன் என்னன்னா இப்போ உன் பின்னாடி இந்த அளவுக்கு சுத்திக்கிட்டு இருக்கான், பைத்தியம் பிடிச்ச மாதிரி. என்ன தாண்டி நீ பண்ண அப்படின்னு கேக்குறா. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு அந்த இடத்துக்கு வரான். வந்து ஒரு செயினையும் கிஃப்ட் பண்றான். அவனே நானே போட்டு விடுறேன்னு சொல்றான். இன்னைக்கு நானும் உன் கூட இந்த ரூம்லயே தூங்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் அப்படியே தயக்கமா யோசிச்சுட்டு இருக்கா. என்ன நீ, நமக்குள்ள இவ்வளவு அளவுக்கு விஷயம் நடந்துருச்சு, இன்னமும் நீ வந்துட்டு தயங்கிக்கிட்டே இருக்க, என்ன அவாய்ட் பண்ற, எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினோட மனசுக்குள்ள ஆல்ரெடி இவனுக்கு ஒரு எக்ஸ் லவ்வர் இருந்தா என்ன பண்றது அப்படின்றதுதான் அவளுக்கு கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் தயங்கிட்டே இருக்கா. ஆனா ஹீரோ விடுற மாதிரி இல்ல. இன்னைக்கு நான் நைட்டு இங்கதான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்ப ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறம் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, எத்தனை நாளுக்கு நான் உன்னோட பொண்டாட்டியா வாழறனோ அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்துட்டு ரிலாக்ஸ் ஆயிடுறா. இப்போதைக்கு அவளுக்கு யாரு எக்ஸ் லவ்வர் இருந்தாலும் கவலை இல்ல, சைல்ட்ஹுட் லவ்வர் இருந்தாலும் கவலை இல்ல. மறுநாள் ஆபீஸ்க்கு போறா. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம ஹீரோ எல்லாருக்குமே ட்ரீட் கொடுக்குறாரு. நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து டின்னருக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க போனா நம்ம ஹீரோவுமே அங்க வந்துடுறான். சிஇஓலாம் இந்த மாதிரி லேஸ்ல வர மாட்டாங்க, இப்படி வந்தாங்க அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. இந்த டீம் லீடர் சும்மாவே இருக்க மாட்டான். ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல தொட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. நான் சும்மா தான் வந்தேன், நீங்க எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். வெளியில போன கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புறான், வெளியில வா அப்படின்னு. வெளியில போன ஹீரோயினை பிடிச்ச ஒரு ரூம்குள்ள இழுத்துறான். அவன் பார்த்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இந்த டீம் லீடர் சும்மா இல்லாம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹீரோயின் பின்னாடியே வேற வந்திருக்கான். எதுக்காக இப்படி பண்ற, அவன் எதுக்கு உன்னை தொட்டு பேசுறான், அதுக்கு எதுக்கு நீ அலோ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா கோவப்படுறான். டீம் லீடர் வேற வெளியில நின்னுகிட்ட விடாம கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். மேடம் நீங்க ஓகேயா, நீங்க ஓகேயா அப்படின்னு சொல்லு, அவன் கிட்ட சொல்லு, என் புருஷன் எனக்காக வந்திருக்கான், என் புருஷன் கூட தான் இருக்க, மரியாதையா இங்க இருந்து போடான்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வேற வழியே இல்லாம ஹீரோ சொன்ன மாதிரியே அவன் கிட்ட சொல்லிடுறான். அதுக்கு உடனே அவன், என்னது ஹஸ்பண்டா, ஐயோ சாரி மேடம், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். எதுக்காக நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க, அவன் என்னோட டைப்பே கிடையாது, எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது, அப்பனா உனக்கு யாரை பிடிக்கும், உனக்கு என்ன மாதிரி ஆளை பிடிக்கும், உன்னோட டைப் என்ன என்கிட்ட சொல்லு அப்படின்னும் போது ஹீரோயின் திருன்னு முழிக்கிறா. உன்னால என்ன லவ் பண்ண முடியுமா, கொஞ்சமாச்சும் வந்து நான் உன்னோட டைப் மாதிரி இருக்கேனா, அதை கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னும் போது ஹீரோயின், எனக்கு கொஞ்சம் டைம் தரீங்களா,
இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. எனக்கு என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு சொல்றா. சரி ஓகே டைம் எடுத்துக்கோ. ஆனா ரொம்ப டைம் எடுத்துக்காத அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட ஆபீஸ் வாசல்ல இருந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறாங்க. 1 ஹவருக்கு மேல ஹீரோயின் அவளோட சீட்ல இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா அப்பங்காரனும் அப்பனோட பொண்டாட்டியும் சேர்ந்துதான் ஹீரோயினை கடத்தியிருக்காங்க. என் பொண்ணையும் நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்ட. அவள வந்துட்டு வெளியில எடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு எக்கச்சக்கமான பணம் தேவைப்படுது இல்ல. ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ மட்டும் நாங்க சொல்றவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா எங்களுக்கு காசு கிடைச்சிரும். கண்டிப்பா என் பொண்ணு வெளியில எடுத்துருவ. அதே நேரத்துக்கு நீ மட்டும் நிம்மதியா இருக்க விட்டுருவனா என்ன? இன்னைக்கு நைட்டே வந்து உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்றான். அந்த 50 வயசு கிழவனுக்கு மறுபடியும் ஹீரோயினை கட்டி வைக்கிறதுக்கு பிளான் பண்றா. ஹீரோ நேரா வந்து ஹீரோயினோட அப்பாவோட வீட்டுக்கே வந்துடுறான். இவங்க 2 பேருமே வந்து கீழ அடியில ஹீரோயின மறைச்சு வச்சுட்டு மேல வந்துட்டு அப்படியே எங்கன்னே தெரியாதுன்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஹீரோக்கு டவுட். எல்லா இடத்துலயும் தேடுங்க அப்படின்னு சொல்றான். நைட்டோட நைட்டா ஹீரோயினை வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக. ஆனா ஹீரோ ஆல்ரெடி வந்துட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். போற வழியிலேயே வந்து அவனோட ஆளுங்களோட அவன் ரோட்லயே நின்னுகிட்டு இருக்கான். பொண்ணு மட்டும் ஜெயிலுக்கு அனுப்புனது ஏன் தப்புதான். உங்க 2 பேரையும் சேர்த்து அனுப்பி இருக்கணும் அப்பவே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இவங்க 2 பேரையும் சேர்த்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்றான். நேரா ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே நிறைய விஷயம் நம்மளோட கல்யாணத்துல நடக்காமே போயிடுச்சு. எல்லாமே சடனா நடந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எப்படி இருந்ததோ தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் இருக்கிற ஃபியூச்சர் பூராவும் நீ என் கூடயே இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றான். ஹீரோயின் அந்த ரிங்க வாங்கி வச்சுக்கிறான். ஆனா எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவும் ஒரு நாள் தானே, இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டேன், ஒரு நாள் என்னால வெயிட் பண்ண முடியாதா என்ன, ஓகே அப்படின்னு சொல்றான். மறுநாள் நேரா வந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. அவளுக்கு பயங்கர சந்தோஷம். உண்மையா அவ சொல்ற என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஐயோ எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. நீ என்னோட அண்ணியா அப்படின்னு சொல்லி அவ ஜாலியா என்ஜாய் பண்றா. இது பாருடி, அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. உங்க அண்ணனுக்கு சைல்ட்ஹுட் லவ் இருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றா. அடியே நான் சொல்றதெல்லாம் 6 வருஷத்துக்கு முன்னாடி மேபி அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் இப்ப சம்பந்தமே இல்லாம கூட இருந்திருக்கலாம்ல. அதனாலதான் அவன் வந்து உனக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்கான். கண்டிப்பா அவன் வந்து உன்னை ஏமாத்தவே மாட்டான். இதுக்கப்புறம் அவ வந்தாலும் வரலனாலும் சரி, என் அண்ணனை நீ விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேக்குறா. இவங்க 2 பேரும் நேரா கிளம்பி போயிட்டு ஹீரோவுக்காக ஒரு மோதிரம் வாங்குறதுக்கு போறாங்க. அங்க ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மோதிரமும் கிடைக்குது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அங்க 2 பொண்ணுங்கள பாக்குறாங்க. நம்ம காலேஜ் ரீயூனியன் இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா நீங்க 2 பேரும் வந்துடணும் அப்படின்னும் போது, கண்டிப்பா நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட தங்கச்சி சொல்றா. நான் வரல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது தங்கச்சிக்காரி விட மாட்றா. இது பாரு அங்க எல்லார் எதிர்க்கையும் வந்து நீ வந்து நல்லவ, அது மட்டும் இல்லாம நீ எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் எதுக்கு? எனக்கு அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல அப்படின்னும் போது, அப்பனா எங்க அண்ணனை பத்தி கொஞ்சமாச்சும் யோசி. அதுக்காகவாவது நீ பண்ணிதான் ஆகணும். அப்பதான் எங்க அம்மா உன்னை ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றா. அதோட நேரா ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போன உடனே ஹீரோவோட கவனிப்பே பலமா இருக்கு. ஏன்னா ஒரு நாள் டைம் கேட்டா இல்லையா, இன்னைக்கு ஹீரோயினோட பதில சொல்ல போறால. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோ கொடுத்த ரிங்கை எடுத்து காட்டுறா. காட்டுனது மட்டும் இல்லாம இந்த ரிங்கை நான் என் கையில போட்டுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா உன்னோட பாஸ்ட பத்தியோ என்னோட பாஸ்ட பத்தியோ இதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சர்ல பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் நம்மளோட ஃபியூச்சரை பத்தி மட்டும்தான் யோசிப்போம். அதுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னா நீ என் கையில மோதிரத்தை போடலாம் அப்படின்னு சொல்றா. எதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வேக வேகமா போய் முட்டி போட்டு ஹீரோயின் கையில மோதிரத்தை போட்டுடுறான். ஆனா இன்னொரு கண்டிஷன் இருக்கு, அதுக்குள்ள அவசரப்பட்டு போட்டுட்டியே அப்படின்னு சொல்றா. இந்த மோதிரத்தை நீ போட்டுக்கணும், ஆனா என்னைக்கும் கழட்டவே கூடாது, ஓகேயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோக்கு பயங்கர ஹாப்பி. ஹீரோயினும் வைவையும் வந்துட்டு அந்த ரீயூனியனுக்கு வராங்க. அப்பதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட தம்பியும் நம்ம ஹீரோயினோட அக்காவும் வரமாட்டாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. தெரியுமா அவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறா வைவை. என்ன பொய்யா சொல்லி ஏமாத்தி பொய்யா சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கெடுக்கிறது ரொம்ப பெரிய குற்றமா. அதுக்காக தான் அவங்க 2 பேருமே வந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எப்பவுமே ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க இல்லையா, அவன் ஒரு ரேபிஸ்ட். ஒரு பொண்ணை ரேப் பண்ணி அது மட்டும் இல்லாம அதை வீடியோ பண்ணணும்னு கூட அவன் நினைச்சிருக்கான். அப்பனா அவன் எவ்வளவு பெரிய கேடு கெட்டவனா இருப்பான் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோயின் வந்து என்ன பேசுறா அப்படின்னு பார்த்தா, நான் வந்துட்டு உங்க யாரையும் கூட சும்மா விடுறதா இல்ல, உங்க எல்லார் மேலயும் வந்துட்டு கேஸ் போட போறேன். ஏன்னு தெரியுமா, நீங்க எல்லாரும் வந்து என்ன பொய் சொல்லி
என்ன அசிங்கப்படுத்திருக்கீங்க, அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, நானும் அவனும் லவ் பண்ணோம், நானும் அவனும் ஒன்னா இருந்தோம் அப்படின்னு சொல்லி என்னை பத்தி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணீங்க இல்லையா, அது எல்லாத்துக்கும் நான் உங்க மேல கேஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ அங்க பொக்கேவோட உள்ள வரான். நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோ கேக்குறான், உண்மையாவே நீ அவனை லவ் பண்ணலையா அப்படின்னு கேக்குறான். இல்ல, அவனை நான் லவ் பண்ணல. ஏன், என்ன ஆச்சு, எதுக்காக நீ இப்ப இப்படி இதை கேக்குற, நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன், ஆனா யாருமே அப்ப நம்பல அப்படின்னு சொல்றா. கட்டி பிடிச்சு ஊன அழறான். நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் ஆல்ரெடி உன்கிட்டயே கேட்டு இருந்திருக்கணும், நான் புரிஞ்சுக்காம பைத்தியக்காரத்தனமா ஊரை விட்டே போயிட்டேன், நீ அவன் கூட இருக்கியோன்னு நினைச்சு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்பதான் என்ன விஷயம் அப்படின்றதையே காட்டுறாங்க. கரெக்டா ஹீரோயினுக்கு 19 வயசு ஆன உடனே ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்டோட வந்திருக்கான் ஹீரோயினை பார்க்க. அப்ப ஜென்னும் ஹீரோயினும் க்ளோஸா இருக்க மாதிரி இவன் பார்த்திருக்கான். ஆனா உண்மையாவே நடந்தது அது கிடையாது. அதே நேரத்துக்கு தங்கச்சிக்காரி வேற போன் பண்ணிட்டு ஹீரோயினும் ஜென்னும் லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல் பூராவும் ரூமரா இருக்கு, அவ என்கிட்டயே இன்னும் சொல்லவே இல்ல, எனக்கு பயங்கர கோவமா இருக்கு அப்படி இப்படின்னு அவ எதுவுமே உண்மை தெரியாம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அங்க இருந்து போன பிறகுதான் ஹீரோயின் இந்த மாதிரி என் கூட இந்த மாதிரி க்ளோஸ் எல்லாம் உட்கார வேலை வச்சுக்காத தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிருக்கா. எல்லாமே முடிஞ்சிடுச்சு, பழைய விஷயம், இது எதையும் நம்ம பேச தேவையில்ல, நம்ம போலாம் இங்க இருந்து அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஹீரோயின் கூட்டிட்டு போயிடுறா. அதோட மறுநாளே ஹீரோ அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு நடந்த எல்லா உண்மையும் அவங்க அம்மா அப்பா எல்லார்கிட்டயுமே சொல்றான். ஹீரோயினுக்கும் ஜின்னுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்றத எல்லாருமே சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. முதல்ல அவங்க அம்மா கொஞ்சம் மக்கார் பண்ணாலும் அதுக்கப்புறமா சாரிம்மா, என்ன மன்னிச்சிரு, ரொம்ப பொதுவா எல்லாரும் மாதிரியும் நானும் நடந்துகிட்டேன், நான் எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உன்கிட்ட கோவப்பட்டிருந்திருக்கணும், என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாங்க. ஒரு வழியா இப்ப ஃபேமிலிலயும் ஹீரோயினை ஏத்துக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு. இப்பதான் வைவை என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, என்னோட அண்ணாவோட ரூம்க்கு வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணோட போட்டோ எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவன் அப்பதான் ஃபியூச்சர்ல அவ வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கையில அது கிடைக்குது. ஆக்சுவலா பேக் சைடு தான் போட்டோ எடுத்த மாதிரி இருக்கு. அப்பதான் அதை வைவை பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, ஏய் உன் காதுக்கு பின்னாடி இருக்குமே மச்சம், அதுதான்டி ஆக்சுவலா பாரு, என் அண்ணங்கார உன்னதான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல, உனக்காக தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி கோவமா இங்க இருந்து கிளம்பி போயிருக்கான் அப்படின்னு சொல்றா. இங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்பதான் உள்ள வரான். அப்பதான் ஹீரோயின் அந்த போட்டோவை காட்டுறா. அப்பனா சின்ன வயசுல இருந்து நீ என்னதான் லவ் பண்ணியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்றான். எதனால சொல்லல அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, ஆக்சுவலா நீ 6-7 வயசு என்னை விட சின்ன பொண்ணா, அதனால எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, வேற ஒண்ணும் இல்ல, நீ என்ன எங்க பெரியவன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுவியோ, அங்கிள்னு கலாச்சிருவியோ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமா இருந்தது அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய முட்டாள் பத்தியா, நானும் 10 வருஷமா உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அதை உன்கிட்ட இது வரைக்கும் என்னால சொல்ல முடியல அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், அதை கேட்ட உடனே ஹீரோக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுது. சோ இதோடய இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.